விவசாயிகளுக்கு அரசாங்க சைட்ல இருந்து பல விதமான சலுகைகள் இருக்கு. விவசாய கடன், பயிர் காப்பீடு, மானியம் அப்படின்ட்டு பல விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் விவசாயிகளை ஊக்குவிக்கணும். ஏன்னா விவசாயம் தான் இந்தியாவுடைய முதுகெலும்பு. அப்படி இருக்கும்போது விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த எக்யூப்மெண்டா இருக்கட்டும், இல்ல மிஷினரிஸா இருக்கட்டும், இதை கூட அரசாங்கம் மானியத்துல கொடுக்கறாங்க. அதுலயும் குறிப்பா விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய டிராக்டர் 50% மானியத்துல உங்களால வாங்க முடியும். இது என்ன திட்டம், யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு தேவை, இதை எங்கே போய் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்களை ஃபுல் ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கோட A to Z உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் மதுமிதா, வால்லா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விவசாயம் அப்படின்றது நம்ம இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனுஷனுமே காலைல ஏஞ்சி கஷ்டப்பட்டு ஓடி ஆடி சம்பாதிக்கிறதுக்கான முக்கிய ரீசனே சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அப்பேற்பட்ட உணவை தயாரிக்கக்கூடிய விவசாயிகள் பல பேர் இருக்காங்க. பலவிதமான இன்னல்களை, கஷ்டங்களை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அரசாங்கம் அவங்களை ஊக்குவிக்கணும். அவங்க எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் விவசாயம் பண்ணணுன்றதுக்காக பலவிதமான சலுகைகளை கொடுக்குறாங்க. விவசாய கடன் கொடுக்குறாங்க. ஒரு சில நேரங்களில் அதை கட்ட முடியலன்னும் போது விவசாய கடன் தள்ளுபடி பண்றாங்க. அதை தாண்டி பலவிதமான மானியங்கள் இருக்கு, சலுகைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுல அவங்க எந்த விதமான கஷ்டமும் படக்கூடாது, எந்த ஒரு சிரமமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி பலவிதமான சலுகைகளை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது விவசாயத்துல பலவிதமான எக்யூப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் இருந்தா வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்லலாம் இல்லையா? அதுல ஒரு முக்கியமான ஒண்ணுதான் டிராக்டர். இந்த டிராக்டரை வாங்கணும் போது வச்சுக்கோங்களேன், 10 லட்சம் 15 லட்சம் அப்படின்னு லட்சக்கணக்கில் தான் இருக்குமே தவிர பல விவசாயிகளுடைய கனவே அந்த டிராக்டர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், வேலை ரொம்ப சிம்பிளா முடியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா அவ்வளவு தொகை கொடுத்து எப்படி வாங்குறது அப்படின்றதுமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் இல்லையா? ஸோ அரசாங்கம் அவங்களுக்காகவே மானியத்துல டிராக்டர் கொடுக்குறாங்க. இந்த டிராக்டரை நீங்க 50% மானியத்துல வாங்க முடியும். ஸோ இந்த ஸ்கீம் உடைய பெயர் என்ன, இது எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத ஃபுல்லா கிளியரா பார்க்கலாம். ஸோ இந்த திட்டத்துடைய பெயர் சப்மிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் மெஷனைசேஷன் அப்படின்வாங்க. இதை ஷார்ட்டா SMAM அப்படின்னு கூட சொல்லலாம். SMAM கீழே கிசான் டிராக்டர் ஸ்கீம் இருக்கும். ஸோ இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம், இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 50% இன்னும் அதிகமாக கூட ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸுக்கு மாறும். நீங்கள் மானியத்தில் வாங்க முடியும். எஸ், ஓகே. 50%னா எவ்வளவு வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டிராக்டர் வாங்க போறீங்க, அதோடைய ஆன் ரோடு ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த ஆன் ரோட் ப்ரைஸ்ல இருந்து உங்களுக்கு 50% ரெடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 10 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 50% அப்படின்னும் போது பாதிக்கு பாதி நீங்கள் 5 லட்சம் மட்டும் தான் கட்டுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 5 லட்சத்தை நீங்கள் மானியத்தில் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த மானியம் கொடுக்குறாங்கன்னும் போது இதுக்கு நடுவில் ஏதாவது ஸ்கேம் நடக்குமா, இல்லை யாராவது கமிஷன் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த ஒரு மானியமானது டைரக்டா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு டீலர் கிட்ட போய் வாங்குறீங்க இல்லையா, அந்த டீலர் இந்த ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் ஆகியிருக்காங்கன்னும் போது அவங்க டைரக்டா கிளைம் பண்ணிப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய தொகையை தான் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ ஒரு சில ஸ்கீம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மது, ஒரு சில சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தானே கிடைக்கும், இது எப்படி எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாருக்குமே சமமான ஒரு ஸ்கீம் அப்படின்றதுனால இது யார் வேணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க ஒரு விவசாயியா இருக்கீங்க அப்படின்னும் போது தாராளமா இந்த திட்டத்தின் கீழே நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இது எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க, எப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்க மது. அடுத்து இதோடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னவா இருக்கணும்? இப்போ ஒரு சில ஸ்கீம்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க 12th படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்கீம் கீழே நீங்க அப்ளை பண்றீங்கன்னும் போது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னவா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இந்தியரா இருக்கணும். இந்தியாவை சார்ந்த ஒரு நபரா இருக்கீங்கன்னும் போது தாராளமா இந்த திட்டத்தின் கீழே உங்களுக்கு ஒரு சலுகை கிடைக்கும். ஓகே, அடுத்தது உங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படின்றது 2 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். ஒருவேளை என்னுடைய ஆண்டு வருமானம் ஒரு 2.5 லட்சம் இல்லை ஒரு 3 லட்சம் தான் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்ண முடியாது. உங்களுடைய ஆண்டு வருமானமானது 2 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் கீழே நீங்கள் வேறு ஏதாவது டிராக்டர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் மறுபடியும் இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணி வாங்க முடியாது. ஒருத்தருக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழே சப்சிடியில் உங்களால் டிராக்டரை வாங்க முடியும். முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னும் போது நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ண முடியாது. அடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு டிராக்டர் தாங்க. இப்போது ஒரு ரேஷன் கார்டு இருக்குது. அந்த ரேஷன் கார்டில் அப்பா, அம்மா, அண்ணன், இன்னொரு தம்பி இருக்காங்க. இப்போ அண்ணன் ஒருத்தர் வாங்கிட்டார்,
தம்பியும் விவசாயம் பண்றாரு, நானும் வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நீங்க ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லையா? சோ அப்போ மறுபடியும் உங்களால அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா உங்க குடும்பத்துல ஆல்ரெடி ஒரு அண்ணன் வாங்கியிருப்பாரு. அதனால ஒரு குடும்பத்துக்கு ஒரு டிராக்டர் மட்டும்தான். இதுல அடுத்து உங்களுடைய பெயர்ல செல்லுபடி ஆகக்கூடிய நிலப்பத்திரம் நீங்க கரெக்டா வச்சிருக்கணும். இது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா தான் நீங்க அதை சப்மிட் பண்ண முடியும். இதெல்லாம் சப்மிட் பண்றீங்கன்னா தான் அது வந்து ப்ராசஸ்லாம் முடிஞ்சு உங்களுக்கு இந்த மானியத்தை அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து இல்லை ஒன்று ஏதாவது குறையுது அப்படின்னாலுமே இது உங்களுக்கு கிடையாது. அதனால நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னு போதே இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும், இந்த ஸ்கீம் எப்படிலாம் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சாச்சு. இதை நான் அப்ளை பண்ண போறேன்னும் போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு. யார் அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு இருக்கணும். அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இப்போ நான் தான் வந்து எங்கள் வீட்டில் விவசாயி, எனக்கு தான் இந்த மானியம் தேவைப்படுதுன்னும் போது நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்னுடைய ஃபோட்டோவும் அதுக்கு முக்கியமான ஒன்று. இதில் அடுத்ததாக இருக்கக்கூடியது உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ். இந்த லேண்ட் டீட்டெயில்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROR, அதாவது ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக். உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கும் இல்லையா? இதை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் மானியம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். அடுத்தது ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப்க்கு நீங்கள் எதெல்லாம் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஐடி ப்ரூஃப்க்கு சப்மிட் பண்ணலாம். இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஜாதி சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் SCயா, MBCயா, OCயா, ஸோ என்னவோ அந்த சான்றிதழுமே நீங்கள் இதோடய சேர்த்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கரெக்டாக இருக்குது, நீங்கள் சொன்ன அந்த குவாலிஃபிகேஷன் என்கிட்ட கரெக்டாக இருக்குது, இது எங்கே நான் எப்படி போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னும் போது 2 விதமாக இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்று ஆன்லைன், இன்னொன்று ஆஃப்லைன். ஸோ ஆன்லைனில் பண்ணுறீங்கன்னும் போது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்களாக தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆஃப்லைனில் பண்ணுறீங்கன்னும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண் துறை இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து அவங்க ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நான் இதில் என்னெல்லாம் கேட்டு சொல்லியிருந்தேனோ அதை தான் அவங்களும் கேட்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்களே வந்து ஃபில் பண்ணி அங்கே கொண்டு போய் கொடுப்பீங்க. சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு ஈஸியாக கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தாராளமாக இப்போ உங்களுக்கு எந்த வெப்சைட் உள்ள போகணும் அப்படின்றதெல்லாம் கிளியராக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கூகுளோ இல்லை க்ரோம் எது வேணாலும் போகலாம். அதில் போய் agrimissionary.nic.in அப்படின்ற வெப்சைட்டை போட்டு கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்த ஒரு வெப்சைட் வந்து காட்டும். அது உள்ளே கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. இப்போ இது உள்ளே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது கீழே வந்தீங்க அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இன் அக்ரி, அடுத்து சென்ட்ரலைஸ்டு ஃபார்ம் மிஷனரி பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ஃபார்ம் மொபைல் ஆப் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இன் அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே மிஷனைசேஷன் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் வந்து மிஷனரி அப்ளை பண்ண போகிறீங்க மானியத்தில் அப்படின்னும் போது இதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஹோம், சப்சிடி கால்குலேட்டர், ட்ராக்கிங்கு, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனு, கான்டாக்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னும் போது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். நீங்கள் வந்து ஃபார்மரா இல்லை மேனுஃபேக்சரரா இல்லை ஆண்டர்பிரனரா அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ நீங்கள் விவசாயி அப்படின்றதுனால ஃபார்மர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்றது இங்கேயே உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். இவங்க இப்போ நான் சொல்லியிருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸை தான் இதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களா இல்லை மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு ஒரு சில இதை காட்டும். நீங்கள் ஆதார் நம்பரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு. ஸோ இங்கே உங்களுடைய ஆதார் எண்ணை போட்டு நீங்கள் சப்மிட் கொடுப்பீங்க. ஒருவேளை இதில் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் அப்படின்னு காட்டும். ஒருவேளை நீங்கள் பண்ணலைன்னும் போது நாட் ஃபவுண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டிட்டு கீழே உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இப்போது இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ் அடுத்தடுத்து இன்னுமே நிறைய ப்ராசஸ் இருக்கும். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சிடும். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய மானியம் வந்துடும். இந்த 10 லட்சத்தில் 5 லட்சம் மானியம் வாங்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 5 லட்சம் கூட என்னால் பெரட்ட முடியல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இதுலேயே வந்து கடன் உதவி கூட வாங்கிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய இதுக்கு வந்து நீங்கள் கடன் வந்து அப்ளை பண்ணி இதை ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு கூட நீங்கள் டிராக்டரை வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணினேன், பட் எனக்கு பாதி வந்து முடிச்சுட்டேன். மீதி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும்னு தெரியல, அதை எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கவலைப்பட வேணாம். பக்கத்தில் வந்து இந்த சேவை மையம்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலுமே அவங்களே இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்களே பண்ணுவீங்க
பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்களே பண்ணலாம். இல்லை நான் வந்து ஆன்லைனில் தான் பண்ண போகிறேன், பட் எனக்கு பெருசாக அதை பண்ண தெரியல அப்படின்னும் போது இந்த சேவை மையம் இருக்கும், அங்கே போய் அவங்க கிட்ட அந்த சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இல்லை எனக்கு இந்த ஆன்லைன் ப்ராசஸே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளாண் மையம் இருக்கும், அங்கே போய் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து அதன் மூலியமாக கூட நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த SMAM அதாவது சப் மிஷன் அக்ரிகல்ச்சர் மிஷனைசேஷன் கீழே இந்த கிசான் டிராக்டர் ஸ்கீமை நீங்கள் வந்து எப்படி அவைல் பண்ணிக்கலாம், இது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் இதுக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும், யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் யாராவது விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இந்த ஒரு திட்டம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு இந்த ஸ்கீமை பற்றின வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இதை பற்றி இன்னும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல கூட அதை நீங்க தாராளமா என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும். ஏன் அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயமும் பண்றோம் இல்லையா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டு ஓடி ஆடி சம்பாதிக்கிறது எதுக்கு, 3 வேளை நல்லா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தானே. ஸோ இப்படி ஓடி ஆடி நமக்காக ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்க போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதம் 578 ரூபா கட்டி ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோடைய ஸ்மார்ட் டேர்ம் ப்ளஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இது எடுக்கிறது மூலயமா அவங்களுடைய அந்த ஏஜ் அண்ட் உங்களுடைய நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக எடுக்கிறத பொறுத்து உங்களுக்கு 1 கோடி வரைக்கும் வந்து கிளைமை நீங்கள் வந்து கவர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்கன்னும் போது 15% உங்களுக்கு டிஸ்கவுண்ட், கூடுதலாக நீங்கள் ஒரு விமன் சேலரிடு பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் டைம் 15% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதோட 3 hours claim settlement guaranteeயோட 99.7% உங்களுக்கு claim settlement ரேஷியோவும் இருக்கு அண்ட் 100% ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூவோட. ஸோ இப்போவே உங்களுடைய ஃபேமிலி பற்றி நீங்கள் ஒரு கன்சர்னாக இருக்கீங்கன்னும் போது இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோடைய ஸ்மார்ட் டேர்ம் ப்ளஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒருவேளை அதை இப்போவே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது, அதை கூட நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Boss Wallah. Be the boss.